பிஸ்மில்லா. இது புது தகவலுக்காக நான் முபாரக். இது புதக்குடிக்கு வந்தோம். இன்றைக்கி மீன் மார்க்கெட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு புதக்குடியில் சீப்பாகவும் இருக்கும், நல்ல மீனும் தரமானது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக புதக்குடி வந்திருக்கோம். மார்க்கெட்டில் மீன் வெட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த சைடில் அப்படியே நடக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு புதக்குடியில் அழகாக இருக்கும். புதக்குடி இயற்கை அழகோடு சேர்ந்தது. புதக்குடி பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது, நேச்சுரல் அழகுது. புதக்குடி கரிமியா தெருவில் பூந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா மதீனா தெருண்டு வரும். மதீனா தெரு, அந்த தெருவில் அப்படியே நடந்து வந்தோம். இயற்கை அழகாக உள்ளது. வீடுகள்லாம் அப்படியே டிசிப்ளினாக அமைச்சிருக்காங்க, நல்லா அமைச்சிருக்காங்க. ஆனால் குப்பை கோலங்கள் இந்த ரோட்டில் போட்டு தான் கொஞ்சம் தேட்டியாக இருக்குது. அது மக்களை திருத்த முடியாது. மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு இடத்துல குட்டி கட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகே, வாழ்த்துக்கள். எனிஹேவ், இது புதக்குடியுடைய இது ஒரு ரோடு. புதக்குடி இது ஒரு ரோடு. இந்த சைடில் எப்படி பண்ணோம்னா மெயின் கடத்தல் அத்திக்கடை போகிற எண்டை திறக்கிற ஏரியா இந்த ஏரியா. இதில் மெயின் என்னென்னா இது புதக்குடி, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன அகரப்பதக்குடியா? அது அகரப்பதக்குடி, இது புதக்குடி. தம்பி ஒருத்தன் தகவல் சொன்னார், தகவலுக்கு நன்றி. ஒரு இது அகரப்பதக்குடி. இது அந்த ஆயக்குடின்னு ஒன்று இருக்கும், அதிகம் இருக்குது. இது நேராக போனால் ஆயக்குடி, இதில் புதக்குடி சைடில் இதில் போனால் ஆயக்குடி. ஆயக்குடின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஊர், இது நல்ல ஊர். இந்த இதில் மெயின் என்னென்னாக்கா மக்கள் இந்த ஊர் ரெண்டு ஊரையும் இணைக்கக்கூடியது ஒரு பாலம் இருந்திருக்குது. அந்த காலத்தில் பாலம் இருந்திருக்குது, சிமெண்ட் பாலம். அந்த சைடில் இருந்தது. இப்போ தண்ணியில் நின்று வீணாக போயிடுச்சுது, உடச்சிக்கிச்சு. இந்த பாருங்கள் தண்ணி இப்போ முடியுது. இனிமேல் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு தண்ணி வராது. இதான் லாஸ்ட் எண்டு தண்ணி. பாக்கி இருக்குது தண்ணியில் அப்படியே மீனுங்கன்னு வளரும், அப்படியே இருக்கும். அவ்வளோ தானாக வற்றி போயிடும் தண்ணிகள். இது பக்கத்தில் எல்லாமே எல்லாரும் வீட்லேயும் தண்ணி இருக்குமா. இங்கே படித்துறை இறங்குற மாதிரி பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மெயின் இதில் ஒரு பாலம் கட்டிருக்காங்க. ரெண்டு ஊரை இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் கட்டிருக்காங்க. சூப்பரான பாலம் கட்டிருக்காங்க. இது ஒரு 50லேருந்து 75 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பாலம், தரமான பாலம் கட்டிருக்காங்க. இது ஒரு எத்தனை வருஷத்தில் கட்டாங்கன்னு தெரியல. தம்பி, இந்த பாலம் எத்தனை வருஷம் கட்டாங்க தம்பி? ஒரு உங்களை யூடியூப்பில் போகுது, பரவாயில்ல? ஓகே, ஒரு வருஷத்தில் கட்டினாங்க. ஓகே, இந்த பாலத்தை ஒரு வருஷத்தில் கட்டியிருக்காங்க. இந்த பாலம் கிட்டத்தட்ட 2.25 கோடிக்கு கட்டிருக்காங்க. திறந்துருக்காங்க 13/4/2025, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக மேலே ஆகுது திறந்துருக்காங்க. இதனுடைய மதிப்பு 237 லட்சம், 2.25 கோடிக்கு மேலே கட்டிருக்காங்க. ஓகே, இதான் தகவல், இன்றைய தகவல். இந்த பாலம் நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்டே காட்டுற இந்த இடம் ரோடு கிட்டத்தட்ட ஒரு ரோடு வண்டி போகலாம், கிராஸ் ஆகலாம், அந்த மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பி அப்படியா, அந்த பக்கத்தில் ஒரு ரோடு அப்படி ஸ்டேண்ட் ஆகுனாக்கா அத்திக்கடை போகலாம் அப்படிங்கிறாங்க. அத்திக்கடை போகிற வழி. இந்த பாலம் டேமேஜ் ஆன பாலத்தை பார்க்க, இந்த டேமேஜ் ஆன பாலம் கட்டி அதில் மக்கள் போக முடியாது, வர முடியாது. அது ஆபத்தானது, ஒரு வாகனம் கூட போக முடியாது. இதை கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லது, வாழ்த்துக்கள். நல்ல இந்த புதக்குடி, இந்த ரோட்டில் புதக்குடி போகுது. அப்படியே அது சைடில் ரைட்டில் போனால் அத்திக்கடை. இது மதீனா நகர் கிட்ட வருது. நல்லா அழகாக இருக்குது, பாலம் நல்லா இருக்குது. இது அமைச்சிருக்காங்க பாருங்கள், நல்லா பேஷ் போட்டு அமைச்சிருக்காங்க. இது பாலத்தோட, இந்த பாலத்து இயற்கை நல்லா அழகாக இருக்குது. பெரிய நல்லா காத்தோட்டமாக நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொசு தொல்லைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது ஆயக்குடின்னு சொல்லுவாங்க. ஆயக்குடி ரொம்ப அழகான ஒரு அமைதியாக போகும் ரோடு. பூதமலத்தில் போய் டச் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. இந்த தண்ணி போகிறது, இது போய் காரைக்கால் போகிற ஆறுன்னு நினைக்கிறேன், வெள்ளாறுன்னு போட்டிருக்குது. வெள்ளாற்றின் குறுக்கே பாலம் அமைத்தல், மதிப்பீடு 237.45 லட்சம். அடிக்கல் நாட்டு விழா 9/3/2024. அடிக்கல் நாட்டு விழான்னு போட்டிருக்கு, 9/3/2024. அது திறப்படம் தான் போட்டிருக்குது. சரி, எனிஹவ், அதனுடைய விவரம் தெரியல. பாக்கி படிக்கிறவங்க ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ். ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். மக்கள் இருக்குது காலையிலேயே ஜாலியாக காத்தோட்டமாக காலையில் முடிச்சவங்க எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. நம்ம பேர் என்ன தம்பி? தினேஷ். நீங்கள் என்னடா பார்க்குறீங்க? கேட்டீங்க? ஓகே, வாழ்த்துக்கள். தினேஷ் தம்பி தான் தகவல் சொன்னார். தகவல்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி. ஓகே.